ஹாய் சோல்ஜர்ஸ், நீங்க எல்லாரும் பிசி டாக் நந்தாவை பார்த்துருப்பீங்க, ஏசி டாக் விஜயை பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பார்க்க போறீங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஏசியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோ இங்க பாருங்க, யார் இது? இவர் தான் அசம்பிள் பண்ண போறாரு. பிசி டாக்னா யாருன்னு தெரியுமா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? தெரியாதுங்களா? ஸோ அப்போ ஹாய் சோல்ஜர்ஸ் அது போடுங்க. சொல்றா, நீயே சொல்றா. ஹாய் சோல்ஜர்ஸ். ஹாய் சோல்ஜர்ஸ் அப்படிலாம் வேணாம் गाइस. வெல்கம் டு விஜய் vlog. இதுதான் நம்மளோட இது. நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருக்க ஏசி இதுதான். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்ச அலையறீங்கடா இந்த ஊர்ல. இதுதான் நாங்கள் இன்னைக்கு அசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம பிரகாஷ் தான் அசம்பிள் பண்ண போகிறாரு. கொஞ்சம் நாஸ்தியாக இருக்கும். இது வந்து சர்வீஸ் பண்ணி நம்ம பிரகாஷ் தான் அசம்பிள் பண்ண போகிறாரு. गाइस இது வந்து அவர் அவுத்து போட்டு போயிட்டாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? நாய்க்குட்டி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த காயில தான் வாஷ் பண்ணோம். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா ப்ளோரை தான் கிளீன் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியோட கிரில்லு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கு மேலும் அழகு ஊட்டும் விதமாக ஃப்ரண்ட் கிரில்ல தான் சிவப்பு கலர். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே. ஸோ ஃபைனல் இதுதான். இந்த ரெண்டு நுரையீரலையும் அதுக்கப்புறமா காற்றை வந்து திருப்பி விடுற இந்த ஃப்ளாப். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டாச்சு. ஸோ வெயிலில் காய வச்சிட்ருக்கோம். கடினமாக உடைச்சிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அடுத்து இது காஞ்சதுக்கப்புறம் அசம்பிள் ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஏய் அப்படி ஸ்டார்டிங் முதல்ல சொல்லு. ஓகே சோல்ஜர்ஸ், அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாமான்னு சொல்லு. அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாமா? கையமானத்துக்கு ஒரு இனோவேட்டிவா சொல்லி வந்த ஐடியா தான் சொதப்பிருச்சு. அது அடி பலமா நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க. உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கடி வந்துருச்சு. ஓகே அசம்பிள் பண்ணா சுரேஷ் முதல்ல இந்த காயில தான் வந்து உட்கார வைக்கணும். தலைகீழ இருக்குதுடா, திருப்புடா. இது பிடைச்சுடா, தலை அங்க இருக்கு, நிமித்தவன தூக்கு. தண்ணி ஒழுகுது, அப்படி பிரகாஷ் உட்கார வைங்க. இந்தாங்க, நீங்க தானே அசம்பிள் பண்ண போறீங்க. அது பாருங்க, இது வந்து இந்த சந்தில வரணும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல வந்து இது கரெக்டா வரணும். அப்படி இல்லை இப்படி படுத்து வைங்க, இப்படி வரும். ஸோ அவ்வளோதான். அந்த இடத்துல உட்கார வைங்க. ஓகே. அந்த லப்பர் புஷ் இல்லைடா மெயின். ஸோ இந்த லப்பர் புஷ் மெயின். இந்த லப்பர் புஷ் வந்து கரெக்டாக இதில் மாட்டணும். ஓகே, இப்போ சுற்றி பாருங்க. நல்லா சுற்றுது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சக்ஸஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியோட முக்கியமான மதர் போர்டு உட்காரக்கு அப்புறம் இங்கே உட்கார வைங்க. ஓகே, அப்படியே உட்கார வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபேன் மோட்டரோட ஜாக்கு. இதை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ பிரகாஷ் இந்த இடத்துல ஒண்ணுமே தெரியலையே. அது இதில் சொருகணும். சொரு என்னடா பண்ற? சொரு பண்ண. அடுத்து இவனையும் உள்ள எடுத்துட்டு வந்து இது இந்த இடத்துல சொருகணும். சொருங்க. அவ்வளோதான் சோல்ஜர்ஸ். இவனுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு விட்டுற வேண்டியதான். A few minutes later. இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. நிறைய இது தப்பாக போடுறான். ஸோ நானே அசம்பிள் பண்ணலான்னு இறங்கிட்டேன். எலும்பு கூட மாட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ எலும்பு கூட வந்தாச்சு. எலும்பு கூட மாட்டுறதுக்கு முன்னாடி
டிஸ்பிளே மச்சான் நம்ம உட்கார வைக்கணும் அதில். ஓகே கைஸ், மறுபடியும் பூஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இவன் அப்படியே தூக்கி இப்படி கவுக்க வேண்டியதான். கைஸ் ஃபைனல் டச். ஃபைனல் டச்லாம் இல்லை, இன்னும் இந்த லாக்கில் உட்கார வைக்கலன்னா வாயை பொழந்தாமையே இருக்கும். அந்த சவுண்ட் வருது பார்த்தீங்களா, அதுதான் லாக்கில் உட்கார்றது. ஓகே, இவன் மேலே இப்போ 1 2 3 4 5 6 7 ஸ்க்ரூ போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ வாங்கியாச்சு. இரண்டாவது ஸ்க்ரூ, இரண்டாவது ஸ்க்ரூ, மூன்றாவது ஸ்க்ரூ. எஸ், போட்டாச்சு. அடுத்து இன்னும் இருக்கு, இதோட முடியும் நினைக்காதீங்க. வேர்ல்ட் ஃபுல் அந்த மாதிரி விடமா மரியாதையா இருந்துக்காக. ஸோ 1 2 3 இன்னும் ஒன்று எங்க 4 ஸ்க்ரூவை போட்டு அடுத்து அதுக்கப்புறமா அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. ஸோ ஏசியோட ஃப்ரண்ட்டுக்குள்ள மாட்ட போகிறோம். ஆமாம், ஃபில்ட்ரு எங்கடா? பின்னாடி பேக் சைடு. டேய், இது லூவர்ரா, ஃபில்டரா? ஃபில்ட்ரு வெளியே இருக்குது தகவலுக்கு. வேலை சொல்லியே கொள்றாங்க. ஸோ இதுதான் லூவர். இந்த ஃப்ரண்ட்ல வந்து யாரா இருக்கா? ஃபில்டர் இல்லை இல்லையா? இங்கே தான் இருக்கு. வா, ஸோ இது மட்டும் அது அப்படியே விடு, அப்புறமா பார்க்குறேன். ஸோ ஏசியோட லூவரை மாட்ட போகிறோம். உள்ள போ, நீ உள்ள போ. 2 பேரும் உட்காந்தாச்சு. ஸோ இப்போ ஃபில்ட்ரு மாட்டணும். ஏசியோட நுரையீரலை மாட்ட போகிறோம். என்ன இது போக மாட்டேங்குது, ஸ்டக் ஆகுது. சரி, ஓகே, இது போடுவோம். இது ஃப்ரீயாக போயிடுச்சு. இது மட்டும்தான் போக மாட்டேங்குது, சரி பண்ணுது. இதுவும் போயிடுச்சு கேஸ். போகல. எஸ், ஃபைனலி 2த்தையும் போட்டாச்சு. அடுத்து இவனா தான் போடணும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஸோ இவங்க எல்லாரையும் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஒருத்தர் இருக்காரு, அவரை மறந்துட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லூவர் மாட்டோம்னா வேலை முடிஞ்சு. இவனை வந்து இப்படி கேட்கணும். எஸ், உள்ள போயாச்சு. இந்த இடத்துல ஒரு லாக்கு. எஸ், ஓகே கைஸ். ஸோ ஃபுல்லாகவே இவனை மாட்டி முடிச்சாச்சு. பல இருக்கு. இந்த கிளிப்புங்கெல்லாம் போட்டு வரணும். இது எதுக்கு இது கிளிப்பு? ஸ்க்ரூ ஹோல்ஸ் எல்லாம் அசிங்கமாக தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பு போடுவாங்க. ஏசி ஆன் பண்ணி செக் பண்ணுற வேண்டியதான். ஃபைனல் டச் இதுதான், முடிஞ்சு. ஏசி இப்போ ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக ஏசி ஆன் பண்ண போகிறோம். பிரகாஷ் தான் சுவிட்ச் போட போகிறான், ஏன்னா அவன் தான் அசம்பிள் பண்ணுவான். என்ன தேடுறாங்க? இது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். போடுங்க, பார்த்து சுவிட்ச் பண்ணுங்க. தெரியுது, நீ மூடு. போடுங்க பிரகாஷ். போட்டாச்சு கைஸ். ஏசி ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஏசி ஆன் ஆயிடுச்சு. தக்காளி அசம்பிள் பண்ணி ஏசி ஆன் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், ஏசி வெற்றிகரமாக ஆன் ஆகி ஃபேன் ஓட ஆரம்பிக்குது. ஓடுதா ஃபேனு? என்னடா ஏடாபுரமாக சவுண்ட் வருது. கைஸ்
ஃபேனும் வெற்றிகரமாக ஓடுது. ஸோ உங்களுக்கு சவுண்டு கேட்கலாம், மைக் அந்த இடத்துல வைக்கிற பாருங்க. ஸோ ஏசி ஆப்ரேஷன் சக்ஸஸ். ஓகே soldiers, bye until then from vloggers VJ Doc இனிமே. தேவையில்லாத content. ஸோ VJ Docோட அந்த A to Dயோட அந்த மியூசிக் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.